யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திகை மாத ராசி பலன்கள் 2024 உங்களுக்கு பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களும் பரிகாரத்தையும் வர பார்க்கிறோம். இப்போ பொதுவாக கார்த்திகை மாதம் என்னன்னாக்கா, கார்த்திகை மாதம் சிறப்பு என்னன்னாக்கா மாலை அணிவது. ஐயப்பர் கோயிலுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப உகந்த மாதம். கார்த்திகை மாதத்தில் வேசி யோகம் ஒன்று இருக்குதுங்க. அது திட்டமிட்டு காரியத்தை எடுப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல வாழ்க்கையுடைய எதிர்பார்ப்பையும் நீங்கள் சந்திக்கலாம். இப்போ கிரக நிலைகள் இந்த வீடியோ பதிவில் நம்ம யாருக்கு எந்த ராசினருக்கு கார்த்திகை மாதம் பார்க்குறோம். 12 வீடுகள் நமக்கு 6வது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள், கிரகங்கள் என்ன, கிரகனுடைய சஞ்சாரம், கிரகனுடைய மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். ராசியில் உங்களுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ராசியிலே கேது சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உங்களுடைய 2ஆம் இடத்தில் தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் வக்ரநிலை இருக்குது. சுகஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருக ஸ்தானத்தில் சனி கிரகங்கள் வலம் வருகின்றன. கலஸ்திரஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் வருகிறது. இப்போ உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியதில் 9ஆம் இடத்துல குரு வக்ரம் மற்றும் சந்திரனோடு சேர்ந்திருப்பதால் குருச்சந்திர யோகம் இருக்குதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் நிதானம் தேவை. உங்களுடைய சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் 4ஆம் இடத்துல தாயார் வழி தாய் அல்லது தாரத்தினுடைய பிரச்சனைகள் எழும். 3ஆம் இடத்துல சூரியனுடைய பாரு புதனுடைய வக்ரம் என்று இருப்பதால் அப்பா தகப்பனார் ரீதியாகவும் உடைய சகோதர ரீதியாகவும் கொஞ்சம் உடல் ரீதியாக அர்த்தம் கொடுக்குங்க. ராசியிலே கேது செஞ்சிடும் போது உங்களுக்கு எல்லா விஷயம் நல்லது நடக்கிற மாதிரியே தெரியும், முடிவில் உங்களுக்கு நன்மை இருக்காதுங்க. இப்போ கன்னிராசி என்பதற்கு கிரக மாற்றங்கள் 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து, அதாவது 4ஆம் இடத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார். பூர்வீக சொத்து சார்ந்து பிரச்சனை நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. பலன்களை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தருகிறது. அதீத உழைப்பினால் வாழ்வில் வெற்றி பெற துடைக்கும் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் முயற்சிகள் வெற்றி பெற இருக்குதுங்க. எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது. வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மை தரும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் வைப்பது நல்லது. பணவரத்து அதிகரிக்கும். பிறருடைய பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் பார்க்குறோம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு கன்னிராசினியர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கார்த்திகை மாதத்தில் இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கன்னிராசி அன்பர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் தடை எதுவும் இருக்காதுங்க. எந்த ஒரு வேலையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்ததுங்க. குடும்பம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி, குடும்பத்தை பார்க்குறோம். குடும்பத்தில் சுகமான சூழ்நிலை இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள். விருந்தினுடைய வருகை உங்களுக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு, கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. மற்றவரிடம் பகைமையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட போகிறீங்க. விருந்து கேளிக்கைகளில் பங்கு பெற போகிறீங்க. கடன் பிரச்சனைகள் குறைய இருக்குதுங்க. வீண் அலைச்சல், வீண் பயம் குறைய இருக்குதுங்க. அடுத்தவர் செய்யும் இடர்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெற போகிறீங்க. இந்த காலகட்டம் கலைத்துறையினருக்கு எப்படி இருக்க போகுது. கன்னிராசியில் பிறந்தவங்க கார்த்திகை மாதம் கலைத்துறையினருக்கு எப்படி இருக்க போகுது. கலைத்துறையில் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விட முடியும் நம்பிக்கை இருக்குதுங்க. வீண் செலவுகள் உண்டாகும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு திருப்திப்படி இருக்குங்க. பெரியோர் நேசம் இருக்கும். வாகன யோகம் உண்டாக இருக்குதுங்க. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர போகிறீங்க. வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன? அப்போ மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகள் தாமதம் ஏற்படுகிறதுங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் முதல் நட்சத்திரம்
உத்திரம், அஸ்தம், சித்திரை கன்னிராசியில் பிறந்த நட்சத்திரமாகும். கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கும் பலன்கள் என்ன? இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்லை பாராட்டுவது எப்படப்பட்டாவது காப்பாற்ற போறீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலம் விருந்தினர் வருகையால் செலவும் உண்டாக இருக்குதுங்க. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிற இந்த மாதம்? கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்திசாலித்தால் எதையும் சமாளிக்க போறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்ப போறீங்க. கடைசி நட்சத்திரம் சித்திரையில் பிறந்தவர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கும் என்ன பலன்கள், உங்களுக்கு பரிகாரங்கள்? இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சாத்தியமான உங்களது செயல்கள் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்க இருக்குதுங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். தொழில் வியாபாரம் தொடர்புகள் புதிதாக நம்முடைய அறிமுகம் உண்டாக இருக்குதுங்க. அதனால் நன்மை உண்டாக இருக்குதுங்க. ஆக சந்திராஷ்டம் தினம் இந்த மாதம் டிசம்பர் 11, 12, 13 இந்த ஆகிய தேதியில் சந்திராஷ்டம் இருப்பதால் குடும்பத்திலும் வீட்டிலும் அலுவலகத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதோ என்ற எழும் என்ற துணையுடைய இருக்கும். அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்வது டிசம்பர் மாதம் 5, 6. அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பறை ஞாயிறு, புதன், வெள்ளி, தேய்பிறை ஞாயிறு, வியாழன், வெள்ளி ஆகிய தினங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்குது. இதை பயன்படுத்திங்க. இந்த வேசி யோகம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வேசி யோகம் தான் உங்களுடைய எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அளித்தர இருக்கிறார். வேசி யோகம் இல்லைவென்றால் கன்னிராசிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ராசியும் கொஞ்சம் படாதப்பட்டு தான் ஆகணும். வேசி யோகம் இருப்பதால் அனைவரையும் காப்பாற்றி திட்டமிட்டு உங்களை கரெக்டாக வேலை செய்யக்கூடியது வேசி யோகம். இந்த வேசி யோகத்தால் வேகம் எடுக்கும் வேசி யோகம் உங்கள் கண்முன்னே தெரியும் அதிசயம். 200 ஆண்டுகள் முன் நடந்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டம் தெரிய வருதுங்க. என நேர்களை கன்னிராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ கேட்டது ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்துகள். நம்ம அடுத்த சேனலில் அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில், ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகம் இருப்பினும், உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும், உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சா கூட நீங்கள் நம்முடைய சேனலில் 1 பாயிண்ட் ஜோதிடம், நீங்கள் பிறந்த ஊர், உங்களுடைய பெயர், பிறந்த ஊர், பிறந்த நேரம், உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி கொண்டு நம்முடைய சேனலில் பதிவிடுங்க. கமெண்டில் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். நீங்கள் பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீர்வு பெறும். மன நிம்மதி கொண்டாகும். புதன்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி அம்மனை வழிபடுவதும் விநாயகரை துதிப்பதும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரும் மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குதுங்க. இந்த நேயர்களே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருப்பது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து